தேர்தல் நெருங்க நெருங்க கூட்டணி முடிவுகள் பத்தின செய்திகள் வெளிவருதோ இல்லையோ, கட்சி தாவல்கள் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒவ்வொரு கட்சி ஆபீஸ்லயும் ஒரே பேச்சா கிடக்குதுங்களாம் சொல்லிக்கிறாங்க. காங்கிரஸ் மகளிர் அணிக்கு தனியா அலுவலகம் கட்டி கொண்டாட்டமா இருந்தாலும் குஷ்புவுக்கும் நக்மாவுக்கும் கொடுக்கிற முக்கியத்துவம் தங்களுக்கு இல்லையேன்னு முன்னாள் எம்எல்ஏவுக்கும் இன்னாள் எம்எல்ஏவுக்கும் உள்ளுக்குள்ள வருத்தமா சொல்லிக்கிட்டாங்க. காங்கிரஸ்னால கோஷ்டி பூசல வெளிப்படையா காட்டிக்குவாங்க. அதுக்காக குஷ்பு அணி, விஜயதாரணி அணி, யசோதா அணின்னு மகிழா காங்கிரஸ்லயும் தனித்தனியா செயல்படணும்னு தலைவர்கள் கண்டிப்பா தெரிவிச்சிருக்காங்களாம், பேசிக்கிட்டாங்க. தூத்துக்குடியில நடந்த மண்டல மாநாட்டுக்கு நடிகை நக்மா கடைசியில வரலையே அப்படின்னு பேச்சு கிளம்ப எல்லாம் உள்கட்சி குழப்பம்தான் அப்படின்னு சொன்னாங்களாம். சிதம்பரமும் மதுரையில பாத்துக்கிடலாம் அப்படின்னு கடைசியில கைண்டிட்டாராம் சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, கோவை பொதுக்கூட்டத்துல தலைவர் தமிழிசை, அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், கோவை சிபி ராதாகிருஷ்ணன் 3 பேருக்கும் மாலை போட்டு மரியாதை செய்ய இவங்க 3 பேர் இணைஞ்சதுல இன்னொரு தரப்புக்கு வருத்தமா பேசிக்கிடுதாங்க. ஐயா, தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் கமிட்டிக்கு இலா கணேசனுடைய ஆதரவாளர்களுடைய ஒத்துழைப்பு முழுமையா இருக்குதுங்களா. இன்னொரு தரப்பு தான் சரியா ஒத்துழைக்கலன்னு தேசிய தலைவருடைய காதுக்கு செய்தி போயிருக்குதுங்களா சொல்லிக்கிட்டாங்க. அக்டோபர் 30 குரு பூஜை விழாவுக்காக தேசிய தலைவர் வரும்பொழுது பஞ்சாயத்து இருக்குன்னு இப்பவே பேச்சு தொடங்கிருச்சா. ஆனா இன்னொரு பக்கம் ஏப்பா எங்களுக்குள்ள அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைன்னு 2 தரப்பும் மறுப்பு தெரிவிக்கிறாங்களா, பேசிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம தேசிய தலைவர் மதுரை வரும்போது மத்த கட்சியில இருந்து சில பேரு பாஜகவில் ஐக்கியமாக தயாரா இருக்காங்களாம். அந்த லிஸ்ட்ல திமுக, மதிமுக, தேமுதிக மட்டும் இல்லாம அதிமுகவில இருந்து ஒரு முக்கிய புள்ளியும் தூது அனுப்பி இருக்காராம் சொல்லிக்கிட்டாங்க. திருநெல்வேலி கருப்புசாமி பாண்டியனும் திருச்செந்தூர் அனிதா ராதாகிருஷ்ணனும் மறுபடியும் அதிமுகவில் ஐக்கியமாக போறாங்கன்னு திடீர் செய்தி வர அவங்க பிரதமரை சந்திக்க தேசிய தலைவர் மூலமா காய் நகர்த்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் பேச்சான் சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, அதிமுகவுல முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கும் முன்னாள் சபாநாயகர் ஜெயக்குமாருக்கும் மறுபடியும் பிரகாசமான வாய்ப்பு காத்திருக்குன்னு உற்சாகம் வந்திருக்கா. அதனால மதுரை, திருச்சி, கோவையில முதல்வர் தலைமையில மாநாடு போடவும் திட்டம் ரெடியா பேசிக்கிட்டுதாங்க. ஐயா,